காதல். இவளை நம்பி வெளியே அனுப்புனதுக்கு தலையில மண்ணு வாரி கொட்டிட்டா. பிரமாதம். பொண்ணுக்கு முகத்தை மூடி நலங்கு வைக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். வேற ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உங்க பொண்ணு ஓடி போயிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில ஒரு ஓடுகளையை தான் என் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்றதா இருந்தோமா? இத நான் சும்மாவே விட மாட்டேன். சீக்கிரம் போ. தனமா, நான் போய் குளிக்கவா? சின்ன பிள்ளை மாதிரி என்ன குளிக்குவான்னு கேட்டுக்கிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இருக்கிற மஞ்சள் எல்லாத்தையும் பூசி விட்டாதான் நீ கல்யாண தண்ணிக்கு தங்க கலர்ல நல்லா ஜொலிப்ப. என் கலர் எனக்கு போதும். தனமா தான் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தான் பூசணும். வேணா சூர்யா, வேணா வேணா சூர்யா, அம்மா. வேணா சூர்யா. ஏய் சூர்யா, சொன்ன கேளு. என்ன பயந்துட்டியா? பூசி இருக்க வேண்டியதானே? யாருக்கு பயம்? நான் தனமா வளர்த்த புள்ள. என்ன சூர்யா? என்ன தனோ, விளையாடினது போதும், எல்லாரையும் சாப்பிட வைப்போம். சரிங்கக்கா, வாங்க எல்லாரும் போய் சூர்யா, சாப்பிடுங்க. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. இன்னும் கல்யாண வேலை நிறைய இருக்கு. போ சீக்கிரம் போ. போட. சரிம்மா. அதுக்கு இப்ப தேவையே இல்ல. அதை விட தலைப்போற விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு. அத்த உடனே கிளம்புங்க. யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ராஜேஸ்வரி? ஐயோ, நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். முதல்ல அத்தை என் கூட கிளம்பி வரட்டும். ராஜேஸ்வரி, என்ன இது அபசகுணமா பேசிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இது கல்யாண வீடு. கல்யாண வீடா? பொண்ணே இல்லையா? இதுல கல்யாணம் எப்படி நடக்கும்? உங்க வருங்கால மருமக, அதான் அந்த ஃப்ராடு. ஓ, ஐம் சாரி. தி கிரேட் உத்தம மக. இந்த ஜமீனுக்கு வர இருந்த மகாலட்சுமி காயத்ரி வேற எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டாலாம். கல்யாணமும் பண்ணிக்கிட்டாலாம். ஷோ, உங்க மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அவ உங்க மூஞ்சில கரிய பூசிட்டு ஓடி போயிட்டா. நீங்க என்னடானா இங்க சந்தனத்தை பூசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க சந்தோஷமா. வாய்க்கு வந்தபடி பேசாத ராஜேஸ்வரி. ஐயோ, நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசல. எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துட்டு வந்துதான் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா. சந்தேகத்தோடவே நான் வெளியில வந்தப்பதான் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நலங்குக்கு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருந்த கையல் போனுக்கு அவளோட அக்கா, அதான் இந்த வீட்டுக்கு வரப்போறதா இருந்த மகாலட்சுமி. நான் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை யாரும் தயவு செஞ்சு தேடாதீங்கன்னு சொல்லி அவ அனுப்பிச்ச வீடியோவை கொண்டு வந்து அவ அப்பா கிட்ட காமிச்சா. அதை என் கண்ணால பாத்துட்டு வந்துதான் இங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க. அது சரி, என் பேச்ச என்னைக்கு இந்த வீடு நம்பி இருக்கு, இன்னைக்கு நம்புறதுக்கு? உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இப்பவே என் கூட வந்து அந்த உத்தமன் கிட்ட வந்து கேளுங்க, எங்க உன் பொண்ணு காயத்ரி எங்கன்னு கேளுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு.
பொண்ணை தேடி போனதுல செலவு வேற கைமீறி போயிடுச்சு. நீ ஒன்று பண்ணு உத்தமா, நம்ம பேசின பணத்தை கொடுத்து அனுப்பு. பொண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாத்த பணம் தரேன்னு சொன்னேன். விளையாடாத உத்தமா, நான் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன். உன் பொண்ணு கிடைக்கலனா நான் செலவு பண்ண பணம் என்ன ஆகுறது? நான் ஒரு மாதிரியானவன், அது உனக்கே நல்லா தெரியும். மிரட்டுற ஜெகா, உன்னால ஆனதை பார்த்துக்க. உனக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன். நீ பேசுனபடி ஒழுங்கா நடந்துக்க. இவள கல்யாண பொண்ணு சொல்லு, இவள கல்யாண பொண்ணு. உன்னை பத்தி மத்தவங்க சொன்னப்ப கூட நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா இப்ப நானே கண் கூட பாக்குறப்போ பேசவே வெக்கமா இருக்கு. இப்படி பண்றது உங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மானம் மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய ஜமீன் பரம்பரைன்னு வாய் வார்த்தையில் இருந்தா மட்டும் பத்தாது, பேருக்கேத்த மாதிரி நடந்து காட்டணும். மாமாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் தயவு செய்து உள்ள வாங்க, பேசிக்கலாம். இத பார், நான் உன்கிட்ட பேசல, பதில் சொல்லு உத்தமா. இவ்ளோ கேவலமான வேலை செய்ய துணிஞ்ச நீ இன்னும் என்ன நல்லாம பண்ண போறியா தெரியல. ஒண்ணு இல்ல. மாமா, இந்த உலகத்துல எனக்கு குடும்ப கௌரவத்தை விட எதுவுமே பெருசு கிடையாது. நான் உன்கிட்ட காசு பணமா வேணும்னு கேட்டேன். ஒரு பொண்ண உருப்படியா வளர்த்து கட்டி கொடுக்க துப்பு இல்ல உனக்கு. என்ன நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வர போறீங்க? குடும்பத்துக்கு பொறுப்பான ஒரு பொம்பளையா சொல்ல வேண்டிய நல்லது கெட்டதை எல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு? எங்களை மன்னிச்சிருங்க. என்ன மாதிரி நீங்களும் 3 பிள்ளைங்களை பெற்ற அம்மா தானே நீங்க? என் வலி என்னன்னு உங்களுக்கு புரியும்ல? இதுல எல்லாம் உனக்கு ஜமீன்னு பேரு வேற. இதுக்கெல்லாம் நீ எங்கேயாவது நாடுகிட்டு போய் சாகலாம். பெரியவங்க நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. என் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா. பக்கத்துல இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த உத்தமன் பொய் சொல்றாரு அத்த. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த பொண்ணு மாலையும் கழுத்துமா நின்னுட்டு இருந்தா. ஓகே, அப்படியே அந்த பொண்ணு திரும்பி வரான்னு வச்சுக்கோங்க. என்ன பிரயோஜனம்? எவனையோ கல்யாணம் பண்ண பொண்ணு இனி வந்தா என்ன வராட்டி என்ன? இதுலயே தெரியுது உங்க குடும்ப லட்சணம். நாளைக்கு வர விஐபிஸ், மினிஸ்டர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்றது? என் குடும்ப மானமே போக போகுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வந்திருக்கிற இந்த அவமானத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் உத்தமா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை எப்படி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். கோவத்துல நிதானத்தை இழக்காதீங்கம்மா. நீங்க வீட்டுக்கு போங்க. சூர்யா, உன்னை யார் இங்க வர சொன்னது? என்னம்மா பேசுறீங்க? நின்னு போனது ஏன் கல்யாணம், நான் வராம? சூர்யா, நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை கோவப்பட வேண்டாம்னு தானம்மா சொன்னேன். காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவ சேஃபா இருக்காளா? என்ன பேசுறீங்க நீங்க? நமக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ஃபேவரபிளா பேசிட்டு இருக்கீங்க. நாங்களே உங்க கல்யாணம் நின்னு போச்சேன்னு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கோம். காட், எனக்கு வேற நாளைக்கு அத்தை இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்களோன்னு கவலையில இருக்க. நீங்க என்னடானா இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி. நின்ன கல்யாணம் நின்னதானே,
அதை எப்படியும் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனா ஒரு போலீஸா என் பார்வையில அந்த பொண்ணு பத்திரமா இருக்காளா இல்லையான்றதான் எனக்கு முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. இங்க பார், உன் வியாக்கியானத்துல யாரும் இங்க கேட்கல. முதல்ல நீ வீட்டுக்கு போ. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் பேசாத. முதல்ல வீட்டுக்கு போ. போ. மாப்பிள்ள, நிச்சயம் நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் உத்தமா. அவ பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அம்மா, மாத்திரை சாப்பிடுங்கம்மா. அக்கா, நீங்க போங்க, நான் கொடுத்துக்கிறேன். அம்மா, மாத்திரை சாப்பிடுங்கம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேச வேண்டியதைத்தான் அந்த வீட்லயே பேசிட்டியே. இனி என்ன பேச வேண்டியிருக்கு? இன்னைக்கு உத்தம அங்கிள் வீட்ல நீங்க பேசினது உங்களுக்கே சரின்னு படுதாமா? பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்காதவங்களுக்கு இதை விட வேற என்ன மரியாதை கொடுக்க முடியும்னு நீ நினைக்கிற? அம்மா, அந்த பொண்ணு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பான்னு அவங்களும் நினைச்சு கூட பார்க்காம வேதனையில இருக்காங்கம்மா. இந்த கல்யாணம் நின்று போனதால அவங்களும் நில குலைஞ்சு போயிருக்காங்கம்மா. அந்த நிலைமையில இருக்கிறவங்க கிட்ட உங்களை நடுத்தரில் நிக்க வைப்பேன்னு பேசினது சரியாமா? ஓஹோ, இப்ப நான் சொன்னதுதான் உனக்கு தப்பா போயிடுச்சு. இந்த கல்யாணம் நின்னது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நமக்கு? நாளைக்கு நம்ம எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா? அந்த ஆத்திரத்துலதான் அந்த கடன் பத்திரத்தை வச்சு அவனை என்ன பண்ற பாருன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு? கடன் பத்திரமா? அது என்னமா? எனக்கு புரியலையே. அம்மா, சொல்லுங்கம்மா, என்ன கடன் பத்திரம்? யார் கொடுத்தது? அதை வச்சு அவங்கள எப்படி பழி வாங்க முடியும்? அம்மா, நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. உண்மையை சொல்லுங்கம்மா. அம்மா, சொல்லுங்கம்மா, உங்களை தான் கேட்கிறேன். நான் சொல்றேன். நீங்களாவது சொல்லுங்க தானம்மா, என்ன கடன் பத்திரம்? யார் எழுதி கொடுத்தது? அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உத்தமன் எழுதி கொடுத்த கடன் பத்திரம். எப்ப அவரு நம்ம கிட்ட கடனா பணம் வாங்கினாரு? எப்ப எழுதி கொடுத்தாரு? கடனா வாங்கல. உங்க அப்பா உயிரோடு இருந்தப்போ தான் நண்பனுக்கு அப்பப்ப பணம் கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல இப்ப கல்யாணம் பண்றதா இருந்த காயத்ரி நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சு அவளை மேல படிக்க வைக்க காசு இல்லாம உத்தமன் தடுமாறினப்போ, பொம்பளை பிள்ளைங்க படிச்சா ஒரு தலைமுறைக்கே நல்லது, பணத்தால உன் பொண்ணு படிப்பு பாதியிலே நிக்க வேணா உத்தமான்னு சொல்லி உன் அப்பா நல்ல மனசோட அவ படிப்புக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது எல்லாமே அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த பணத்தை எல்லாம் அவர் திருப்பி கேட்கல. உங்க அப்பா சிவகுமார் ஜமீன் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஜமீன் பொறுப்புக்கு வந்த உங்க அம்மாவும் கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருந்த உங்க அண்ணன் ரஞ்சித்தும் அந்த பணத்தை எல்லாம் உத்தமன் கிட்ட திருப்பி கேட்டிருக்காங்க. உத்தமன் இருக்கிற நிலைமையில அவரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறதுனால இவங்க கிட்ட அவர் பணம் வாங்கின மாதிரி ஒரு கடன் பத்திரத்தை எழுதி வாங்கிட்டாங்க. ஏதோ ஒரு மூலையில உங்க அப்பாவோட ஆசைய நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இவங்க 2 பேர் மனசுலயும் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டா
அந்த கடனை திருப்பி கேட்க வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போனதுனால அதுக்கு பழி வாங்க அப்ப எழுதி வாங்கின பத்திரத்தை வச்சு இப்ப பழி வாங்க முடிவு பண்ணிருக்காங்க. அம்மா, தனமா சொல்றது உண்மையாமா? இது உண்மைதாங்கிறத உங்க மௌனமே ஒத்துக்குச்சுமா. நீங்க இந்த மாதிரி பண்றது அப்பாவை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்பாவோட ஆசைக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா உங்களை மத்தவங்க பெருமையா பேசணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு இப்பதான் புரியுது. இந்த கல்யாணம் நின்னதுனால என்னை பத்தி நீங்க கவலைப்படல. உங்களுக்கு அப்பா கொடுத்த பணம் வேஸ்டா போயிடுச்சுன்னு தானே கவலை. இதுவாமா உங்க பாசம்? இந்த கல்யாணம் நின்னதுனால என்னை பத்தி நீங்க கவலைப்படல. உங்களுக்கு அப்பா கொடுத்த பணம் வேஸ்டா போயிடுச்சுன்னு தானே கவலை. இதுவாமா உங்க பாசம்? அப்பா உத்தமனுக்கு கடனை அந்த பணத்தை கொடுக்கல, தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவியை தான் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கடன் பத்திரம் எழுதி வாங்குனீங்க? நீங்க செஞ்சது ரொம்ப தப்புமா. எனக்கு என் அப்பாவோட ஆசை நிறைவேறணும். இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இனி நான் செய்ய போறதை நீங்க பாருங்க. அம்மா, பெத்த புள்ளையா நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீங்க சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. தனோ, உன்னை யார் இத பத்தி சொல்ல சொன்னது? இதுக்கு மேலயும் அவனுக்கு தெரியாம இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அத சொல்ல நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்ல? சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தேங்கிற உரிமையில தான் சொன்னேன். தூக்கி வளர்த்தது நீயா இருக்கலாம், ஆனா அவன் ஏன் ரத்தம். முதல்ல அத நீ புரிஞ்சுக்கோ. அதனால ஓ லிமிட்குள்ள நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எல்லா உரிமையும் இந்த வீட்ல இருக்குன்னு தான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் நான் யாருங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. அத புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்கக்கா. ஒரு நேரத்துல இந்த அம்மா இருந்த இடத்துலதான் இவ்வளவு இருந்தா. வாங்க, வணக்கம். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உங்க வீட்ல விருந்து சாப்பிட வரல உத்தமா. நின்ன கல்யாணம் நின்னதான். நீங்களே நாம ஏற்கனவே பேசினபடி நீ கொடுக்க வேண்டிய கடனை பத்தி தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். ஏங்க, அத பத்தி பேசுற நேரமா இது? அது உன்னோட ஓடுகாலி பொண்ணு படிப்புக்கு எங்க அப்பா கிட்ட கை நீட்டி காசு வாங்கும் போது யோசிச்சிருக்கணும். இல்ல கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தப்ப யோசிச்சிருக்கணும். இல்லனா பேசினபடி உன் பொண்ணை ஒழுங்கா வளர்த்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி இருக்கணும். இப்படி எதையுமே யோசிக்காம செஞ்சுட்டு இப்ப கடனை பத்தி பேசுற நேரமான்னு கேட்டா என்ன அர்த்தம் உத்தமா? தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பொண்ணு இப்படி கழுத்து அழுத்துட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாரு, உன்கிட்ட விளக்கம் கேட்க நான் இங்க வரல. நாம பேசிக்கிட்டபடி உன் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடந்தா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம்.
அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க படிக்க வச்சதா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல அவ மனசுல வேற ஏதாவது இருந்து அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி தானே பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட. இங்க பாரு, நாம பேசிக்கிட்டபடி உன் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடந்தா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம். அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க படிக்க வச்சதா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல அவ மனசுல வேற ஏதாவது இருந்து அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி தானே பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட. இப்போ உன் பொண்ணு அவ வாழ்க்கைய அவளா தேடிக்கிட்டா, அப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது தானே மரியாதை. நீங்க சொல்றது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவ்வளவு பணத்தை இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஆனா அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க காலடியில போடுறேன். நீங்களே என்ன வேணா பண்ணிக்கீங்க. தபார், அது உன் பிரச்சனை உத்தமா. உன் பொண்ணை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்களுக்கு அந்த பாவம் வேணாம். எங்களுக்கு எங்க பணம் தான் முக்கியம். கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை. உங்க அப்பா எங்க வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ஒரு நாளும் அவர் கொடுத்த பணத்துக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கினதே இல்லை. அவரு என்கிட்ட திருப்பி பணத்தை கேட்டதும் இல்லை. ஆனா நீங்க என்கிட்ட மிரட்டி வாங்கின கையெழுத்து வச்சு இப்ப நடந்த சம்பவத்தையும் சேர்த்து என்கிட்ட பணம் கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லையே. கொஞ்சம் தயவு காட்டுங்க. என்னது மிரட்டி வாங்கணுமா? நடிக்காத உத்தமா. இனிமே உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடுத்தவன் காசுல உன் பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சா மட்டும் பத்தாது, சொன்ன வார்த்தையும் காப்பாத்தணும். அப்படி காப்பாத்துறவன் தான் பெரிய மனுஷன். அந்த அருகதை உனக்கு இல்லைங்கிறது நீ பேசுற பேச்சிலே தெரியுது. உனக்கே இதெல்லாம் இல்லைங்கிற போது உன் பொண்ணுக்கு மட்டும் எப்படி இருக்க போகுது? அப்படிலாம் பேசாதீங்க. அதான் எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. இதுதான் உன் குடும்பத்தோட யோகிதை. உன் குடும்ப லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ இல்லைங்க. ஆய மூடு. நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. என்னோட பணம் வட்டியும் அசலுமா இன்னைக்கே வந்தாகணும். ஐயோ பெரியவங்க நீங்க. அப்படிலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடாது. என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் புரிச்சுக்குங்க. நான் வேணா உங்க காலில் கூட. இங்க பாருங்க, நடந்த தப்புக்கு என் அக்கா தான் காரணம், மன்னிச்சிருங்க. அதுக்காக எங்க குடும்பத்தை தப்பா பேச வேணாம். எங்க அப்பா யார் காலையும் விழ வேண்டிய அவசியமும் இல்ல. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்னவங்க பேசக்கூடாதுன்னு உன் பொண்ணுக்கு சொல்லி தரலையா உத்தமா? கயல், பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போம்மா, உள்ள போ. இல்லப்பா, இவர் பணத்தை கேட்க வந்தாருன்னா பணத்தை பத்தி மட்டும் தான் பேசணும். அதை விட்டுட்டு இவர் எப்படி நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசலாம்? அவ்வளவு ரோஷம் வருதுன்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும், இல்ல சொன்ன வார்த்தையாவது காப்பாத்தணும். இது எதையுமே பண்ணாம வெட்டி ரோஷம் வந்து ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. என்ன கையல், எப்போ இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ இனிமே சும்மா இருக்க முடியாது. இல்லங்க. மரியாதையா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கே பணத்தை கொடுத்துட்டா நல்லது. இல்ல நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி. அப்படிலாம் பேசாதீங்க. ஜாக்கிரதை. ஏங்க தம்பி, இப்படி எல்லாரும் முன்னாடியும் உண்மை போட்டு உடைச்சிட்டாலே. எங்க சூர்யா, எங்க வேகமா கிளம்பி போயிட்டு இருக்க? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? என்ன சூர்யா இது புது பழக்கம்? எங்க போயிட்டு வரேன்னு கேக்குற? நீங்களும் தான் நம்ம பரம்பரையிலே இல்லாத புது பழக்கத்தெல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாரு, சுத்தி வளைச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. எதா இருந்தாலும் நேரடியாவே கேளு. நேரடியாவே கேக்குறேன். இப்ப எங்க போயிட்டு வரீங்க? உத்தமன் மாமாவை தானே பார்த்துட்டு வரீங்க.
அவர் ஃப்ரெண்டோட பொண்ணு படிப்புக்காக அப்பா கொடுத்த பணத்தை அப்பா போனதுக்கு அப்புறம் கேவலமா உத்தமன் மாமா கிட்ட எழுதி வாங்கியிருக்கீங்க. இது அப்பாவுக்கு செய்யற துரோகமா உங்களுக்கு தெரியலையா? டேய், கல்யாணமே இல்லைன்னு ஆயிடுச்சு, இன்னும் என்னடா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? இனிமே அந்த குடும்பத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் நம்ம அப்பா மாதிரி பணத்துக்கு கொடுக்கிற மரியாதையை விட மனசுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். இந்த கல்யாணம் நடக்காட்டியும் கூட அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அந்த வகையில அவர் எனக்கு அங்கிள் தான். சூர்யா, நீ படிச்ச திமிரை என்கிட்ட காட்டாத. நீ அங்க போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். ஆனா நான் எங்க போகணும் போக கூடாதுன்னு அதை நான் தான் முடிவு பண்ணணும். நீங்களோ அம்மாவோ இல்ல. டேய், பதட்டத்துல வார்த்தையை விடாதடா சூர்யா. உன் கல்யாணம் நின்னது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, நானும் உன் கூட வரேன். அந்த உத்தம பேசியே உன்னை ஏமாத்திடுவான். வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அது உன்கிட்ட இல்ல. பணத்தாசை உன் கண்ணை மறைக்குதுன்னா அப்புறம் நான் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் வர வேண்டாம். இவன் என்ன என்கிட்டயே ரொம்ப கோவமா பேசிட்டு போறான். அப்பா, நான் வேணும்னே அப்படி பேசலப்பா. யார் மேலயும் இருக்கிற ஆத்திரத்தை இவன் மேல காட்டுறீங்க? மொத்த குடும்பத்துக்கு குழி தோண்டி புதைக்கிற மாதிரி பண்ண இவள கொஞ்சம் சொல்றியா? இவன் என்ன பண்ணா? பெத்த அப்பாவை வெளியாள் திட்டும் போது பெத்த புள்ள என்ன பண்ணணுமோ அததான் இவ பண்ணா. அதுக்கு எதுக்கு இவள அடிக்கணும்? இவ உங்களை விட்டு கொடுக்காம தானே பேசினா. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லா பிரச்சனைக்கு இவதான் காரணம். அப்புறம் இவள அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? அவர் முன்னாடி எதிர்த்து பேசினதை தவிர வேற என்ன பண்ணா இவ? அதான் சொன்னனே, எல்லா பிரச்சனைக்கு இவதான் காரணம்னு. உனக்கு திருப்பி திருப்பி சொல்லணுமா? காயத்ரி விவகாரம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம விட்டுட்டு அவ ஓடி போற வரைக்கும் அமைதியா இருந்துகிட்டு கடைசியா நானும் மாப்பிள்ளை தேடி அலையும் போது கூட வாயை திறக்காம இருந்துகிட்டு கடைசியில ஒண்ணும் தெரியாத மாதிரி காயத்ரி ஓடி போயிட்டான்னு சொன்னாலே இவனை என்னைக்கோ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்குக்காக காயத்ரி மனசுல என்ன இருக்குன்னு கூட அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அந்த வீட்ல போய் சம்பந்தம் பேசிட்டு வந்தீங்களே, அது உங்க தப்பு இல்லையாப்பா? என்னது? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா? உனக்கு கல்யாணம் பண்ணப்ப உன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உன்னை கேட்ட கல்யாணம் பண்ண சொல்லு. உனக்கு என்ன குறை வந்துச்சு? நல்லா தானே வாழ்ந்துக்கு இருக்க. எல்லாம் தெரிஞ்ச இவ முதலிலேயே மறைக்காம சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளவு ஒரு அவமானம் வந்திருக்காதுல்ல. விவரம் தெரிஞ்சு ஊருக்கு உபதேசம் பண்றவங்களே எதையும் சொல்லாம மறைச்சு வைக்கிறப்ப இவ அரியா பொண்ணு. அவ சொன்னதை இவ நம்பியிருக்கா. அதுக்கு நம்ம மானத்தை வாங்கிட்டு ஓடி போனவளை விட்டுட்டு கைக்கு மாட்டின இந்த பச்சை புள்ளி அடிச்சு என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு வந்த சம்மந்தி விட்டு ஆம்பளைய ஏண்டி திட்டணும்னு கேட்டா நீ என்ன திருப்பி கேள்வி வைக்கிற? வந்தவர் சம்மந்தி வீட்டு ஆள் மாதிரி பேசியிருந்தா யாருக்கும் கோவம் வந்திருக்காதுங்க. ஆனா வந்தவர் கந்து வட்டிக்காரர் மாதிரி பேசினதுனால்தான் இவ அப்படிலாம் பேச வேண்டாம்னு சொன்னா. ஆமா, அவர்கிட்ட எதுக்காக கடன் வாங்கியிருந்தீங்க? அதையாவது இப்ப சொல்லுங்க. எதுக்கு கடன், என்ன கடன் சொன்ன? நீ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டீங்க. ஒருத்தி ஓடி போய் குடும்பமானத்தை வாங்கிட்டா, இன்னொருத்தி எல்லாத்தையும் மறைச்சு என்னை தலை உண்ணிய வச்சுட்டா. இப்படி பொண்ணுங்களை பத்தி வளர்த்ததுக்கு பேசாம அப்பே கொண்டு தொலைச்சிருக்கலாம். புக்கு வர புக்கு
ஃபாரின் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு என் காசெல்லாம் கரியாக்கி என்ன கடன்காரன் ஆக்கிட்டு புஸ்தகம் ஸ்ரீ கல்யாணி அப்பளம். என்னது இது? என்னதுன்னு கேக்குறேன். ஸ்ரீ கல்யாணி அப்பளம் நொறுக்கி விடுவேன். ஆரம்பத்துல நான் சொல்லியும் கேட்காம பாலாப்பழம் இந்த அப்பள வியாபாரத்தை எனக்கு தெரியாம தான் பண்ணிக்கிறியா? ஒண்ணு அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இது நான் தான் யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்கேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இவளும் என் மானத்தை வாங்குறதுக்கே பிறந்திருக்கா. இன்னும் என்னென்ன விஷயத்தை எனக்கு தெரியாம பண்ணிக்கிருக்கா சொல்லு. நீ முதல்ல இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போ. கயல், பெரியவங்க கையை எப்பவும் சின்னவங்கள ஆசீர்வதிக்க மட்டும்தான் ஓங்கணும், இப்படி அடிக்கிறதுக்கு இல்ல. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மாமா? நான் இப்ப உள்ள வரலாமா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? வாங்க உள்ள. காயத்ரியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? நல்லா இருக்காளா அவ? இல்ல வேற எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கலையே? அவளை பத்தி எப்படி மாப்பிள்ள உங்களால கேட்க முடியுது? அவ எப்படி நம்மளுக்கு என்ன? என் கண்ணுல படாத வரைக்கும் நல்லது. என் கண்ணுல மட்டும் பட்டுட்டா நான் அவளை கண்டந்துண்டமா வெட்டி எறியாம விட மாட்டேன். காயத்ரி வீடியோ அனுப்புனதா கேள்விப்பட்டேன். அதை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? அவ சேஃபா இருக்காளா இல்ல வேற யாருடைய பிரஷர்லயாவது இருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் கேக்குறேன். கயல், வீடியோ காட்ட முடியுமா ப்ளீஸ்? அந்த ஓடிகளை பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? விடுங்க, அவ எப்படியாவது போய் ஒளியிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம முடிவு பண்றது நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் யார் கூட வாழணும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது காயத்ரி அவளா விருப்பப்பட்டு போனாலா இல்ல யாராவது நிர்பந்தப்படுத்தி கடத்திட்டு போனாங்களான்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க பாருங்க மாமா. நான் சரண கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா. நான் உங்ககிட்ட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். சொன்ன நிச்சயம் அப்பா சம்மதிக்க போறது இல்லம்மா. நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. ஏன்னா அவர் எப்பவும் என்ன புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதும் இல்லம்மா. நாங்க நல்லா இருக்கோம்மா. இந்தா, இப்பதான் அவ சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ தேர்ந்தெடுத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? பெத்தவங்க மனசை நோகடிச்சுட்டு போனவன் அவ எப்படிங்க நல்லா இருப்பா? அவ மேல நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தானே பெத்தவங்களோட ஆசை. காயத்ரியை பாருங்க, அவ சந்தோஷமா தான் இருக்கா.
அவ உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க சொல்றது உண்மைதாங்க. ஆனா அவ மனசுல என்ன நினைச்சான்னு எங்க யாருக்கும் தெரியலையே. ஒருவேளை ஒத்துக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயம் வந்திருந்தா? அதுக்காக குடும்பத்தையே இப்படி படுகுழியில தள்ளிட்டு போலாமா? பாவி மக எங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டா. ஒருவேளை காயத்ரி உங்க பேச்சை கேட்டு என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா அது கண்டிப்பா தப்பா இருக்கும். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. நடந்ததையே நினைக்காம அடுத்து என்ன பண்ண போறோம், அதுக்கான வழி என்னன்னு பார்ப்போம். பெத்தவங்களுக்கு என்ன சந்தோஷம்? பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறது தானே. வீடியோல பார்க்கும்போதே அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. விடுங்க, இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுல நான் பேசிக்கிறேன். எங்க அம்மா கோவத்துல கொஞ்சம் நிறையவே பேசிட்டாங்க. அவங்க நிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. அம்மா ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எங்க வீட்ல இருந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வராம நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, இந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ஆறுதலை நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம்ல? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நீங்க, தாராளமா கூப்பிடலாம். என்ன கல்யாணம் நடந்திருந்தா முறைப்படி மாப்பிள்ளையா இருப்பேன். இப்போ எனக்கு அங்கிள்ன்ற முறையில நீங்க எப்பவும் எனக்கு மாமா தான். சரி. கவலைப்படாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். வாங்க தம்பி. வாங்க. பரவாயில்ல. நான் எங்க அப்பா மாதிரி பணத்துக்கு கொடுக்கிற மரியாதையை விட மனசுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சூர்யா என்கிட்டே ரொம்ப திமிரா பேசுறாமா. மா, இதை இப்படியே விடுறது ரொம்ப நல்லது இல்லம்மா. இத பார், இந்த கல்யாணம் நின்னு போனதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன் ரஞ்சித். இது வரைக்கும் இந்த ஜமீன் குடும்பத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லம்மா. மா, அந்த உத்தமனை நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் இந்த ஜமீன் குடும்பத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லம்மா. மா, அந்த உத்தமனை நான் சும்மா விட மாட்டேன். கணக்கு பிள்ளை, வக்கீல வர சொன்னே வந்துட்டாரா? வந்திருக்காருங்க, வெயிட் பண்றாரு. அவர்கிட்ட அந்த உத்தமனுக்கு உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சரிங்க. அம்மா, போலீஸ் ஆபீசரா இருக்கிற சூர்யாவையே உத்தமன் இந்த அளவுக்கு மடக்கி வச்சிருக்கான்னா அப்பாவை எப்படி ஏமாத்திருப்பான்? அம்மா, அவனை சும்மா விடக்கூடாதுமா. நமக்கு பணம் முக்கியம் இல்ல, ஆனா அவன் பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். பெரிய தம்பி, வக்கீல் ஐயா. வணக்கம் சார். கணக்கு சொன்னார்ல, அதே மாதிரி அந்த உத்தமனுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு சொல்லுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அமைதியா இருக்கீங்க? நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம்ல? அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க மேல எப்படி கேஸ் போடுவேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? முடியுமான்னு கேட்கல, அனுப்பிட்டு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அது யார் மேல இருந்தாலும் நீங்க கிளைண்ட்டுக்காக தான் பேசணும். அது என்ன புதுசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? முடியலன்னா சொல்லிடுங்க, அனுப்பலன்னா நான் வேற வக்கீல் பார்க்க வேண்டியது வந்துடும். பரவாயில்லையா? இல்ல அப்படி இல்ல, 2 நாள்ல ரெடி பண்ணி அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இன்னைக்குள்ள அந்த உத்தமனுக்கு நோட்டீஸ் போயாகணும். அதை போஸ்ட்ல அனுப்புவீங்களோ கொரியர்ல அனுப்புவீங்களோ இல்ல உங்க ஆளை விட்டு கூட அனுப்புங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு இன்னைக்குள்ள நோட்டீஸ் போகுமா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. சரிங்க, இன்னைக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி, சீக்கிரம். கணக்கு புள்ள. சரிங்க. இப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க, வரப்போற விஐபிஸ், மந்திரிங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுமா? எதையுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல ரஞ்சித்.
யோசிச்சு யோசிச்சு தலைவலி உயிர் போகுது. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறமா பேசிக்கலாம். கவலைப்படாத கவிதா, சீக்கிரம் மாத்திரை போடு. போட்டுக்கிறேம்மா. மாமா ஆள் ஆளுக்கு இப்படி உட்காந்து சார் சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா? சார் நீங்க? நான் வக்கீல் அருள்தாஸோட ஜூனியர். எங்க ஐயா இதை உங்க வீட்ல கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன இது? சார், இது எங்க ஐயா சார்பா அனுப்பின சோகாஸ் நோட்டீஸ். சார், இந்த கவுண்டர்ல சைன் பண்ணிட்டு இந்த பேப்பரை வாங்கிக்கோங்க. கொடுங்க. இதுல அப்படியே ஒரு சைன் பண்ணிடுங்க. பென் கொடுங்க. யாரு? வரோம் சார். போயிட்டு வாங்க சார். என்ன மாப்பிள்ள இது? என்னன்னு தெரியல மாமா, வக்கீல் கொடுத்தாரா? மாமா மாமா என்னாச்சுங்க? என்னப்பா? அப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சுங்க? என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? சொல்லுங்க. மொத்த குடியும் கெட்டு போச்சு கல்யாணி, மொத்த குடியும் கெட்டு போச்சு. மாமா என்னங்க? சீக்கிரம் மாமா. அப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? சொல்லுங்க. மொத்த குடியும் கெட்டு போச்சு கல்யாணி, மொத்த குடியும் கெட்டு போச்சு. எங்க என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என்னத்த சொல்றது? நான் காயத்ரியோட படிப்பு செலவுக்கு ரஞ்சித்தோட அப்பா கிட்ட கைமாத்தமான பணத்துக்கு அவர் செத்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அத்தனைக்கு சேர்த்து பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நம்ம வீட்டு கல்யாணம் நின்று போனதுனால மொத்த பணத்தையும் சேர்த்து அசல் வட்டியுமா 50 லட்சம் ரூபாயை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள செட்டில் பண்ணணுமா, இல்லைன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்களாம். அதுக்கு தான் வக்கீலை விட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சூர்யா மாப்பிள்ள தான் சொல்லிட்டு போனாரே. அப்போ இத பத்தி அவருக்கு தெரியாதா? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவரை இன்னும் மாப்பிள்ள சொல்லிக்கிருக்க? அதே மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு அவ சந்தோஷம் தான் முக்கியம்னு உன் பொண்ணு ஓடி போயிட்டாளே. இன்னும் எப்படி அவர் நம்மளுக்கு உதவி பண்ணுவான்னு நினைக்கிற? அவர் அந்த அளவுக்கு பொறுமையா ஆறுதல் சொல்லி போனதே பெரிய விஷயம். இல்லங்க, இங்க வந்தப்ப அவர் தானே சொன்னாரு, வீட்ல பேசினத மனசுல வச்சுக்காதீங்க, நான் உங்ககிட்ட பேசி சரி கட்டுறேன்னு சொல்லி. அத வச்சு நான் சொன்னேன். உன் பொண்ணு உன்னை அலங்கோலத்தினால அவர் வீட்டில் இருக்கவங்க இவர் பேச்ச கேட்கலையே என்னவோ. இப்படி இருக்குமோ? ஒருவேளை என்னைய மாதிரியே அவரு நல்லவர் மாதிரி நடிச்சு போயிட்டாரோ? அப்பா, சின்ன மாமாவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவர் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்ல. அப்படியே ஒண்ணு பார்க்கலாம். என்ன தெரியும் அவங்கள பத்தி உனக்கு? வாய மூடு. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன கொண்டே விடுவேன். ஜாக்கிரதை. இவ மேல என்ன தப்பு இருக்குன்னு இவளே கத்துறீங்க? நம்ம கிட்ட அந்த தம்பி நடந்துகிட்டத வச்சு இவ சொல்றா. அதுக்கு இவளை கத்தி என்ன பிரயோஜனம்? குத்தம் உள்ள நெஞ்சு குறுங்குது. என்ன சொன்ன? எங்க இன்னொரு தடவை சொல்லு. எது சொல்றதா இருந்தாலும் என் மூஞ்சுக்கு நேரா சொல்லு கல்யாணி. நான் என்ன ஏன் சந்தோஷத்துக்கு அந்த கடனை வாங்கினேன்? நீ வத்த அந்த ஓடுகளை நல்லா படிக்க வைக்கணும்.
கை நீட்டி அந்த குடும்பத்துக்கிட்ட பணத்தை வாங்கினேன். மாமா, இப்படி ஆளால கோவப்பட்டு இருந்தா நம்ம வீட்டு நிம்மதிதான் இன்னும் கெட்டு போகும். முதல்ல அந்த நோட்டீஸ் என்கிட்ட கொடுங்க. நான் போய் சூர்யா கிட்ட இந்த விஷயமெல்லாம் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு அப்படியே நான் அந்த ரஞ்சித்தையும் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிப்போம். மாமா, அந்த கொடுங்க. கவிதா, நான் வர வரைக்கும் சண்டையெல்லாம் பார்த்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வராத்த. அண்ணா, வாங்கண்ணா. ஏன் தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னனே. உங்க வீட்டுல இருந்து மாமாவுக்கு வக்கீல் மூலியமா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதே வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வக்கீல் குமாஸ்தா வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. நீங்க பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாமா கொஞ்சம் நிம்மதியா இருந்தாரு. ஆனா இந்த வக்கீல் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஆடி போயிட்டாரு. நான் தான் இதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி அவரை சமாதானம் படுத்திட்டு வந்திருக்கேன். நான் அங்க வந்த நேரத்துல எனக்கு தெரியாம இதை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாமா கிட்ட சொல்லுங்க, இதை பத்திலாம் கவலைப்படாம காயத்ரி நல்லா இருக்காளான்னு மட்டும் உறுதிப்படுத்திக்க சொல்லுங்க. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. சரிங்க தம்பி, நான் வரேன். தனோ, என் மேல கோவமா தானோ? சூர்யாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயத்த நீ பட்டுன்னு போட்டு உடைச்ச உடனே அந்த நேரத்துக்கு வந்த கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு தானோ. என்னக்கா இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீடு தான் என் உலகம்னு இருந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன நீங்களும் கூட பிறந்தவளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கொன்னு போட்டா கூட ஏன்னு கேட்க மாட்டேங்க்கா. ஏன்னா அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. என்ன வார்த்தை தான் புதுசா இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லக்கா. யாரும் இல்லாதப்பதானே சொன்னீங்க. நானும் மறந்துடுறேன், நீங்களும் அதை மறந்துட்டு இருக்கிற பிரச்சனைய பாருங்க. இல்ல தானோ. இங்க இருக்கீங்களா? மா, உடம்பு எப்படி இருக்கு? வாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். இல்லப்பா, எதுவும் வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். அம்மா, கல்யாணம் நின்று போன விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லணும். அது விஷயமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் என்னப்பா சொல்றது? நீயும் கணக்கு பிள்ளையும் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிடுங்க. வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? ஆனா இங்க நம்ம ஜமீனுக்கு வேண்டியவங்க முக்கியமான விஐபிஸ்க்கெல்லாம் நாம நேர்ல போய் சொல்றதுதான் மரியாதை. எங்க யாரையும் காணோம். அதையும் உடனடியா செஞ்சாகணும். ஏன்னா அவங்க கல்யாணம் இருக்குன்னு நினைச்சு கிளம்பி வந்துட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப சங்கடமாயிடும். இவர் சொல்றதையும் யோசிச்சு பாரு ரஞ்சித். இல்ல அதை விட வேற நல்ல வழி இருக்கான்னு பார்த்து உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ண. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன சூர்யா, இது நடந்திருக்கிற சங்கடத்தை எப்படி போக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவசியம் இல்லாத விஷயத்துக்கு பெரியவங்க முன்னாடி இப்படி கோவப்பட்டுக்கிட்டு. எதுன்னு அவசியம் இல்லாதது? இந்த வக்கீல் நோட்டீஸா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் இதை அனுப்பியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்தை விட இந்த விஷயம் தானே முக்கியமா போச்சு.
யாரை கேட்டு இதை அனுப்புறீங்க? அதை இப்பவே இங்கேயே சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். நம்ம அம்மாவை தவிர வேற யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ அம்மாவை கேட்டுதான் இதை அனுப்புனீங்களா? இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம், என்ன கேட்கணும்? உன்னை எதுக்கு கேட்கணும்? அந்த உத்தமன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தின அவமானத்துக்கு பதிலாக தான் இதை அமைச்சிருக்கேன். திரும்ப திரும்ப ஒரே பல்லவியை பாடாதீங்கண்ணா. நமக்கு எப்படி இது அவமானமோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் இது அவமானம் தான். அந்த காயத்ரி பொண்ணு பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிற வருத்தம் இல்ல, நாளைக்கு வரப்போறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோங்கிற கவலை இல்ல, நம்ம குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் போச்சுங்கிற அக்கறையும் இல்ல. இப்ப போய் அந்த ஓடுகாலி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இது உனக்கே வெக்கமா இல்லையா? இதுல நான் வைக்கப்பட என்ன இருக்கு? இது எதுக்குமே நான் காரணம் இல்ல. அந்த பொண்ணு அவ மனசுக்கு பிடிச்சவங்க கூட போய் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு அவங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? இங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு பொண்ணு அவங்களே அனுப்பி வச்சிருந்தா நீங்க சொல்றத லாஜிக்கா சரின்னு சொல்லலாம். இல்ல நம்மளை விட பெரிய சம்பந்தம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு அவங்க நம்மளை ஏமாத்திருந்தா அவங்கள குறை சொல்லலாம். ஏன் நீங்க சொல்ற மாதிரி பழி கூட வாங்கலாம். ஆனா அந்த பொண்ணு அவ கூட படிச்ச ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வசதியை பத்தி கூட கவலைப்படாம ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அதுக்கு அவங்கள எப்படி குறை சொல்ல முடியும்? இத பாரு சூர்யா, பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கறது பெத்தவங்களோட கடமை. அப்படி வளர்க்காம விட்டா அந்த பிள்ளைங்க பண்ற தப்புக்கு பெத்தவங்க தான் பொறுப்பு. ஓ அப்படியா? அப்படின்னா இந்த ஜமீன் வீட்டு 3வது வாரிசு, அதான் நம்ம தம்பி வினோத் பண்ண விஷயங்களுக்காக நம்மள பெத்தவங்களை குறை சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இதுவும். சூர்யா, உன் போலீஸ் திமிரெல்லாம் ஸ்டேஷனோட வச்சுக்க. இது வீடு, அது முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த கல்யாணம் நின்னதும் வினோத் விஷயமோ ஒண்ணுன்னு சொல்ல வரியா? இது அம்மாவை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. உன்னோட மிரட்டல் வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நியாயத்தை கேட்டா மிரட்டுறதா அர்த்தமா? அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்காக சும்மா கொடுத்த பணத்துக்கு கடன் பத்திரம் போட்டதே தப்பு. அதுல ஏன் கல்யாணம் நின்னதை சம்பந்தப்படுத்தி என்ன கேட்காமலேயே ஏன் நோட்டீஸ் அனுப்புனீங்கன்னு கேட்டா நான் உங்களை மிரட்டுறேன்னு சொல்றீங்களா? சரி, இது வரைக்கும் நீங்க செஞ்சதை நான் பார்த்தேன். இனிமே நான் பண்றத நீங்க பார்க்க தானே போறீங்க. இத பார், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீ என்ன பண்றியோ பண்ணு, நானும் பார்க்கறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண போலீஸ்காரன். ஆனா நீங்க பெரிய ஜமீன். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கான அத்தனை பலமும் உங்ககிட்ட இருக்கு. எதையும் என்னால பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியும். இந்த ஜமீனோட பேரை என் பேருக்கு பின்னாடி இருந்து எடுத்துட முடியும். இப்ப மட்டும் இல்ல, இனி என் வாழ்நாள் முழுக்க. சூர்யா, என்ன பேசுற? அத பத்தி பேசுற நேரமா இது? இதை விட்டா பேச வேற நல்ல நேரம் இல்லம்மா. நீங்க உங்க பரம்பரை அந்தஸ்தை காப்பாத்த எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. நான் ஒரு சாதாரண ஆள். என்னால என்ன பண்ண முடியும்? புது மருமக வீட்டுக்கு வரும்போது லக்ஷ்மி தேவியவே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல சின்னத்த. நல்ல வேலை இந்த கல்யாணம் நடக்கல. ஐயோ, நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல அத்த. இனிமே லக்ஷ்மி தேவியே வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எவ்வளவு ப்ராப்ளம்ஸ். அதத்தான் நான் அப்படி சொன்னேன்.
இந்த ராஜேஸ்வரி எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறான்னு தெரியலையே. சூர்யாவுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாளா, இல்ல அந்த உத்தம வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரலங்கிற சந்தோஷத்துல குத்தி காட்டிட்டு போறாளா? எதுவா இருந்தாலும் மொத்தத்துல நான் தூக்கி வளர்த்த என் செல்லம் சூர்யா தான் பாவம். அவன் மனசு யாருமே புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்காங்க. முதல்ல என் புள்ள சூர்யா மனசு உடைஞ்சு போகாம பாத்துக்கணும். இந்த குளிர்ல என் புள்ள என் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். பனி உடம்புக்கு ஆகாம போச்சுன்னா என்ன பண்றது? இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கானே. தனியா உட்கார்ந்துகிட்டு என்னையா பண்ற? தனியா இருக்கிறது பிடிச்சிருக்கு தனம்மா. இந்த வயசுலயும் இந்த மாதிரி நேரத்துலயும் தனிமை அவ்வளவு நல்லது இல்ல சூர்யா. யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும், அதுதான் நல்லது. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் இன்னும் மாறல தனம்மா. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பணத்தாசையை நினைக்கும் போது அவங்க கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல, அவ்வளவுதான். நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன் சூர்யா. நீங்களே எனக்கு பெத்த அம்மாவா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தனம்மா. நான் உங்களை அப்படித்தான் நினைக்கிறேன். அது தெரியும்டா. நான் சும்மா பேச்ச மாத்துறதுக்காக அப்படி சொன்னேன். ஒரே நாள்ல என் பிள்ளையோட சந்தோஷம் இப்படி தலைகீழா போகும்னு நினைச்சு கூட பார்க்கல. கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நடந்த கலவரத்துல நான் உட்பட எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன தனம்மா? அந்த பொண்ணு காயத்ரி ஓடி போனதால நம்ம ரெண்டு குடும்பத்தோட மானமும் மரியாதையும் கேள்விக்குறியா நிக்குது. உங்க அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண பிசினஸ் பீப்புள், விஐபி, மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுங்கிற கவலை. உங்க அம்மாவுக்கு குடும்பத்தோட கௌரவம் போயிடுமேங்கிற கவலை. இதுக்கிடையில உங்க அண்ணி ராஜேஸ்வரி நிலைமை புரியாம எரியிற அடுப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏதாவது பேசி பிரச்சனையை பெருசாக்குறா. ஆனா நாங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன? நின்னு போனது என் செல்லத்தோட கல்யாணம். அது எல்லாருமே மறந்துட்டோம். நலங்கு முடிஞ்ச சந்தோஷம் முடியறதுக்குள்ள உங்க அண்ணி ராஜேஸ்வரி இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னப்ப மத்தவங்களுக்கு மத்த பிரச்சனை மட்டும்தான் பெருசா தெரிஞ்சது. ஆனா அப்போ உன் மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்கலையேப்பா. இப்ப வரைக்கும் கூட யாருமே அதை நினைச்சு பார்க்கலையேன்னு நினைக்கும் போதுதான் இன்னும் மனசுக்கு கஷ்டமா இருக்கியா? உன் மனசுல இருக்கிற துக்கத்தை கூட சொல்லாம இன்னும் மத்தவங்க பிரச்சனையை மட்டும்தான் என் செல்லம் பேசிட்டு இருக்கான். நடந்த விஷயத்தால நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப, உன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத செல்லம், எல்லாம் சரியாயிடும். உனக்குன்னு ஒருத்தி இந்த உலகத்துல பிறக்காமலையா இருப்பா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாத ராஜா, எல்லாம் சரியாயிடும். உனக்குன்னு ஒருத்தி இந்த உலகத்துல பிறக்காமலையா இருப்பா? தனம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா, அதனால எனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா நான் காயத்ரிய முதல்ல பார்த்தப்போ இவ கூட தான் நம்ம லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம்னு அவளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். கயல், நீ என் கூட வாடி. ஆனா காயத்ரியும் சரி நானும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கவும் இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை. நான் ஒவ்வொரு டைம் அவளை மீட் பண்றப்ப அவளோட நடவடிக்கைகள்லையும் பேச்சிலையும்
ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சது, அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு. அது இப்ப நினைச்சு பார்க்கும்போது தான் தோணுது. இன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாது. நீங்க கையில வேணா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். எப்ப மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி என்ன அவாய்ட் பண்ண தான் பார்த்திருக்கா. என்ன சொல்ற சூர்யா? ஆமா தனம்மா, அப்படிதான் நிறைய டைம் நடந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் அவ தங்கச்சி கையில கூட கூட்டிட்டு வருவா, இல்லனா அவ வர வேண்டிய இடத்துக்கு என் கூட கையில அனுப்புவா. இப்படிதான் பல தடவை நடந்திருக்கு. ஆமா தனம்மா, நான் காயத்ரி கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேனோ அது எல்லாத்தையும் கையல் கிட்ட தான் ஷேர் பண்ணிருக்கேன். எப்ப வந்தாலும் எதையாவது போட்டு உடைப்பியா? இந்தாங்க. இப்பதான் அந்த பாட்டில் உடைஞ்சிருக்கு. குழந்தை சுபகாரியம்மா, நீயும் சேர்ந்து கொடு. பரவாயில்ல அண்ணா, காத்திருந்தாலும் உங்களுக்கு ஏத்த ஜோடியை தான் நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நேர்ல காயத்ரி கட்டிக்கிட்ட அந்த பையன் கூட கையல் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இவரு கிராமத்தை சுத்தி பார்க்க வந்திருக்காரு. அவன் உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமா. நான் சரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா. தனம்மா, ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தது காயத்ரியோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஆனா நிலைமையை சமாளிக்க தான் கயல் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா அந்த பையன் கயலோட பாய் ஃப்ரெண்டே இல்ல, காயத்ரியோட லவர். சரி, அவன் கையலோட பாய் ஃப்ரெண்ட் இல்லங்கிறதுக்கு நீ ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுற? என்ன சொன்னீங்க? இல்ல, அந்த பையன் கயலோட லவர் இல்லங்கிறதுக்கு நீ ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுறேன்னு கேட்டேன். அதுக்காக நான் ஏன் நம்ம சந்தோஷப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் நில்லு. நான் உன்னை வளர்த்தவ சூர்யா. என்னை விட உன் நடவடிக்கைய யாரால புரிஞ்சுக்க முடியும்? உன் கண்ணுல சந்தோஷத்தை நான் பார்த்தேன் சூர்யா. உனக்கு காதல் வந்துருச்சு.